அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் எல்லாரும் கொண்டாடணும். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் கொண்டாடுவோம். ஆனால் மற்ற நாளில் அப்படி ஒருத்தவங்க இருக்கிறாங்கிறதே நம்ம மறந்துடுவோம். உண்மைதானே? மகளிர் தினத்தன்னைக்கு நம்ம அன்னையை தேடுவோம், எங்கே இருக்கிறாங்க எங்கள் அம்மா அப்படின்ட்டு. மற்ற நாள் அவங்க என்ன பண்ணுறாங்க கூட நம்ம கவனிக்கவே மாட்டோம். அதேமாதிரி மகளிர் தினத்தன்னைக்கு நம்ம மகளிரை தேடுவோம், எங்கே இருக்கிறாங்க, உடனே அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புவோம், வாழ்த்து சொல்லுவோம். அப்புறம் அதை அடுத்த நாள் மறந்துட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம். உண்மை தானே? அம்மாவே இல்லையா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம லைஃப் நல்லா இருக்கணும்னா நம்ம சுற்றி இருக்கிற பெண்களை நாம் கடவுளுக்கு நிகராக மதிக்க வேண்டும். அவர்களை நாம் கடவுளுக்கு நிகராக மதித்தா நம்ம லைஃபு வேறு லெவலில் போயிடும். உங்கள் வீட்டில் உங்களை சுற்றி இருக்கிறவங்களை, மகளிர்களை நீங்கள் உங்களால் முடிஞ்ச என்ன உதவி செய்ய முடியுமோ அவர்களுக்கு உதவி செய்யுங்க. உதவி செய்ய முடியலனாலும் பரவாயில்லப்பா, தயவு செய்து அவர்களை மனம் வருத்தும்படி, மனம் நோகும்படி எந்த செயலையுமே செய்யாது. அதுவே போதும், மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்காது. பெண் பாவம் பொல்லாதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ஏன்னா பெண்களோட பாவம் மிக சக்தி வாய்ந்ததுன்னுவாங்க. நார்மலாக எந்த பெண்களும் சாபம் விட மாட்டாங்க. ஆனால் இயற்கை சட்டப்படி என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண்கள் மனம் வருந்தினாலே அது சாபமாக உருவெடுக்குன்றாங்க. இந்த ரகசியம் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஒரு பெண் மனசு வருத்தப்பட்டாங்கன்னா, மனசு நோகடிச்சாங்கன்னா, அவங்க மனசை கொஞ்சம் வருத்தப்பட்டாலே போதும், அதை தானாக சாபமாக உருவாக்கி நம்ம லைஃப்பை ஆட்டி படைக்கும். நாம் புரியாமல் கவலைப்பட்டுருப்போம், எதுக்காக நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம், எதுக்காக நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வந்துருக்கு, நான் எங்கே போனாலும் எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் எங்கேயோ ஒரு இடத்துல மனசு நோக்கும்படி ஏதாவது செயலை செஞ்சிட்ருப்போம், இல்லை ஏதாவது வார்த்தையை சொல்லியிருப்போம். அதனால தான் அது நமக்கு பாவமாக கர்மாவாக நம்மளை தாக்குது. சரி சார், இதுக்கு நாம் என்ன செய்யலாம்? நம்ம வாழ்க்கையில் 5 பெண்களை நாம் சந்திக்கிறோம். இந்த 5 பேர் நம்ம வாழ்க்கையை மிக முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. இவர்கள் தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிறாங்க. அந்த 5 வகையான பெண்கள் யாருன்னு இப்போ நான் சொல்கிறேன். முதலாவது, முன்னுரிமை கொடுக்க வேண்டிய பெண் யாருன்னு கேட்டால், உங்களுடைய தாய், உங்களோட அம்மா தான். உலகத்தில் தாய்க்கு நிகரானவர்கள் யாருமே கிடையாது. அதனால் நாம் முதல் மரியாதையை எப்பொழுதும் நம் தாய்க்குத்தான் கொடுக்க வேண்டும். இப்போது உங்கள் தாய் உயிரோடு இருந்தால் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி. இப்பொழுது உங்கள் தாய்க்கு வேண்டிய, அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னு பார்த்து அவர்களை சந்தோஷப்படுத்துங்கள், அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருங்கள். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வர இருக்கிற அனைத்து துன்பங்களையும், அனைத்து இன்னல்களையும், அனைத்து தடைகளையும் இழக்கிறது. அதனால தான் தாயை விட சிறந்த கோவிலும் இல்லை என்று நம் முன்னோர்கள் சொன்னார்கள். இரண்டாவது, நாம் கூட பிறந்த சகோதரிகள். இந்த சகோதரிகள் நாம் எப்பயுமே அவர்களுக்கு நம்மளோட செய்ய வேண்டிய கடமைகளை நாம் சரியாக செய்யணும். அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இந்த ரகசியத்தை உணர்ந்த நம் முன்னோர்கள்
தாய் மாமன் சீரு அப்படின்ற ஒரு முறையை கொண்டு வந்தாங்க. அந்த பெண்ணு வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் தாய் வீட்டிலேருந்து ஒரு சீர் கொண்டு போய் கொடுப்பாங்க. இது எதுக்காகன்னா அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அவர்கள் சந்தோஷமாக இருந்தால் நாமும் வளமாக இருப்போம் என்ற ரகசியத்தை புரிந்ததால் இந்த முறை நம் முன்னோர்கள் கடைபிடித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நண்பர்களே, நாம் உடன் பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் நாம் சரியாக செய்யணும். மூன்றாவது, மனைவி, வாழ்க்கை துணைவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பயுமே துணையாக வரவங்க உங்களோட மனைவி தான். அப்படிப்பட்ட மனைவி நம்ம எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, நீங்கள் எப்போ கோபப்படுவீங்க, எப்போ அமைதியாக இருப்பீங்க அப்படின்றத பார்த்து உங்களுக்கு வேண்டியவற்றை அவர்கள் எல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் பதிலுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்று யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை விளங்கும். அவர்களுக்கு என்ன பிடிக்குன்னு கூட நமக்கு தெரியாது. அவர்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கூட நாம் அவர்களை கேட்டிருக்கோமா? யோசித்து பாருங்கள். நம்ம மனைவியை எப்படி நடத்துகிறோம், அவங்கள நம்ம மதிக்கிறோமா, அவங்களோட வார்த்தைகளுக்கு நாம் மதிப்பு கொடுக்குறோமா, அவங்களோட எண்ணங்களுக்கு நாம் கவனிக்கிறோமா, அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று நம்ம பார்க்குறோமா? இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களை நாம் எப்படி நடந்து கொள்கிறாங்க, நாம் அவர்களை எப்படி நடத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற உண்மை உங்களுக்கு புரியும். நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ சரி, நம்ம செய்கிற தொழிலையோ சரி, நமக்கு வர முக்கியமான இன்னல்களுக்கு காரணம் நம் வீட்டில் இருக்கும் பெண்களை நாம் மதிக்காததனால்தான். இங்கே இருக்கிற வீட்டில் இருக்கிற பெண்களை நம்ம மதிக்காமல் நீங்கள் எந்த கோயிலுக்கோ எந்த குளத்துக்கோ எங்கே வேணாலும் போய் எத்தனை தெய்வங்களை வேணாலும் நீங்கள் வழிபட்டு வந்தாலும் அதனால் உங்களுக்கு எந்த விதமான முன்னேற்றம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் பெண்கள் இயற்கையோடு ஒன்றிணைந்தவர்கள். இந்த இயற்கையே பெண் தன்மை கொண்டதுனால தான் சக்தி அப்படின்ற பேரே நாம் பெண்களுக்கு கொடுத்துருக்கோம். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பெண்களை நாம் மதிக்க வேண்டும். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகளை கொடுக்க வேண்டும். அவர்களையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நான்காவது, நமக்கு பிறந்த பெண் குழந்தைகள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய நமது கடமைகளை நாம் சரியாக செய்து வர வேண்டும். ஐந்தாவது, தோழிகள். நம் கூட வேலை செய்கிறவங்க அனைத்து மகளிர்களும் இந்த 5வது இடத்துல இருக்காங்க. இவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்யலாம். எக்காரணத்தை கொண்டும் இவர்கள் மனம் நோகும்படி நாம் எந்த செயலுமோ எந்த வார்த்தைகளையுமோ உபயோகிக்காமல் இருப்பது மிக நல்லது. அதனால் அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு பாருங்கள். உங்கள் லைஃபு, உங்கள் பிஸ்னஸில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். நீங்கள் ஆச்சரியமான விஷயங்களை சந்திக்க ஆரம்பிப்பீங்க. இத்தனை நாளாக இதுதான் நமக்கு தடையாக இருந்ததா அப்படின்றத உணர்வீங்க. அதனால் மார்ச் 8ஆம் தேதி தான் மகளிர் தினம் அப்படின்னு கொண்டாடாமல் எல்லா நாளுமே மகளிர்கள் தினம்தான் அப்படின்னு நாம் கொண்டாடுவோம். அனைத்து பெண்களையும் நாம் போற்றுவோம், அவர்களுக்கு மதிப்பளிப்போம். அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும், நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம்.
வளமாக இருப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.